தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே புதிதான ஒரு கட்டளை என்று சொல்லி இந்த வசனத்தை கொடுத்தார். எனக்கு நான் அதை ரொம்ப நேரம் போட்டு தியானிச்சுட்டு இருந்தேன். புதிதான கட்டளை, கட்டளை என்கிறது அவருடைய வார்த்தை, பரலோக வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசமாய் இருங்கள், பகைஞரையும் சிநேகிதீங்கள், சபைக்குள்ளே ஒரு அன்பாய் இருங்கள், குடும்பத்திலே ஒரு ஐக்கியமாய் இருங்கள். அந்த ஒரு புதிதான ஒரு கட்டளை. இந்த புதிதான கட்டளை, கட்டளை என்கிற தலைப்பில் எடுக்கவா இல்லை புதிதான சொல்லி, சரி புதிதான காரியம் என்று சொல்லி புதிதான சகலத்தையும் புதிதாக்குற தேவ சமூகத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படி புதிதான என்கிற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை வேதத்தின் அடிப்படையில் கண்டுபிடிச்சி நான் உங்கள் மத்தியிலே அதை சொல்லி வருகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். புதிதாகிறது, புதியவை என்கிற தலைப்பிலே நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். உங்கள் மனம், நம்முடைய எல்லாருடைய இருதயமும் புதிதாகிறது. புதிதாகுமா? புதிதாகுன்னு சொன்னால் பழைமையெல்லாம் மறைகிறதுன்னு அர்த்தம். மனசில் இருக்கிற சஞ்சலம், பாரம், வருத்தம், கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானம், போராட்டம், பழைமையெல்லாம் ஒழிகிறது, எல்லாம் புதிதாகிறது. கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் மாறுனா நீங்கள் அப்படியே மறுரூபமாக்கி விடுவீர்கள். ஆண்டவருக்குள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பிரகாசிப்பீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை கவனிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்தோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கவனிங்க, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல ஆண்டவராகிய கிறிஸ்து தகப்பன் பிதாவினுடைய மகிமையினாலே அவர் கிறிஸ்து மரித்தவர் உயிரோடு எழுப்பினார். பிதாவானவர் அவருக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் எழுப்பப்பட்டது போல பிதாவாலே தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் போதனையை கேட்கிற நாம தேவனால் பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கட்டளையை அறியும்படி கிறிஸ்துவினால் தெரிந்து அறியப்பட்டு இருக்கிறோம். அவரால் எழுப்பப்பட்டு இருக்கிறோம், இவரால் அறியப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் அதனால ஆண்டவராகிய இயேசு ஒரு புதிய சிருஷ்டி போல எழும்பினது போல புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், கவனிங்க, ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்தைக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே புதிய ஜீவன் உள்ளவர்கள். நாமெல்லாம் ஜீவன் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? சந்தோஷமாக இருப்பார்கள், பிரகாசமாக இருப்பார்கள். ஆண்டவரை துதியாதவர்கள் மரித்தவர்களும் மரணத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார். மரித்து போனவன் துதிக்க முடியாது. சிலவங்க கவலையினால துதிக்க மாட்டாங்க. ஒரு கஷ்டம், அந்த மன அழுத்தம் இருக்கிறதுனால செபமே வராது. அது அப்படி இல்லை. வேதத்தை கொஞ்சம் கவனிங்க. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார். அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது போல அந்த கஷ்டத்தில் நம்ம செபிக்கும் போது தான் அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும். பிரியமானவர்களே, ஒருக்கா கூட சொல்கிறேன், மனைவிக்கு திடீர்னு வந்து ஆஸ்பத்திரி, கையும் ஓடலை காலும் ஓடலை, மகளும் கைவிட்டு விட்டா. மகள் டாக்டரு. நான் நினச்சேன் இந்த பிள்ளை எதை அவள் என்ன செய்வா, அப்பா முடிஞ்சதை பார்த்தாச்சு, நீங்கள் டாக்டர் சொல்லது தான் கேட்கணும், நீங்கள் 2 மாதம் ஊழியத்தை நிப்பாட்டுங்க, இல்லைன்னா யாரைய வச்சு நடத்துங்க அப்படின்னு அவளும் சொல்லிவிட்டான். அதனால் ஒன்றும் கர்த்தரை நீங்கள்
அவர் மறக்க மாட்டார். இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் தாங்கணும். எப்படிங்க இருக்கும் அவளும் சொல்லிவிட்டு 2 பேர பிள்ளைகளை கூட்டிகிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா. இப்போ நான் ஆஸ்பத்திரியில் தனிமையாக இருக்கிறேன், ஆண்டவர் நான் உடனே மறந்துட்டேனா, சோர்ந்து போய் ஒரு முக்கில் அழாமல் முறையில் அப்படியே பார்த்துட்டா இருந்தேன். அழுதங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. என் மனைவி தூங்கினா கொஞ்ச நேரம் மயக்க மருந்து போட்டு அப்படியே மாடியில் போய் தேவ சமூகத்தில் யாருக்கும் தெரியாமல் மனம் விட்டு கதறினேன். நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. நம்ம செத்து போன ஆத்துமா இல்லை, இது உயிருள்ள ஆத்துமா. கஷ்டப்பட்டாலும் இயேசு கஷ்டப்பட்டாலும் அவர் ஜீவ ஆத்துமாவாக உயிர் தெழுந்தார். அவரை அடித்து உயிரோடு வச்சு கொலை செய்தார்கள், சித்திரவதை பண்ணினார்கள். ஆனால் அவர் மரித்து போகவில்லை. நாம் ஒரு பெரிய நெருக்கம்தான், கஷ்டம்தான். மனைவி படுத்த படுக்கையாக இருக்கா, அவர் நிலை என்ன ஆகுமோ தெரியாது. ஹெவி டோஸ் கொடுத்து உறங்க வச்சுருக்காங்க. காலு தரிப்பு தாங்காமல் அழுது துடித்ததுனால உறங்க வச்சுருக்காங்க. நாக்கும் வரல, முகமும் சரி வரல. அன்பானவர்களே, சற்று மணிக்கு ஒரு கணக்கு தான். அவர் ஆறுதல் படுத்துகிற வரைக்கும் என்னால் அந்த அழுகையை நிப்பாட்ட முடியல. நான் சாப்பா அவருக்குள்ளே ஜீவன் இருந்ததுனால கர்த்தருக்குள் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. அப்படியானால் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கர்த்தரை துதிக்கணும். கஷ்டம் வரும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்தது. அப்படியே டாக்டர் 5 மணிக்கே விசிட் வருவார். அதுக்குள்ளே டாக்டர்கிட்ட பேசினாதான் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணுவார். இல்லைன்னா மகள் சொல்லிட்டு போயிட்டா, அப்பா சொன்னாலும் விட்றாதீங்க, அம்மா பாவம் அப்படின்னு மகள் சொல்லிட்டு போயிட்டா. அதனால் பேசினால் ஒழிய அவர் விட மாட்டார். நான் ஒரு 3:45 எனக்கு கொஞ்சம் சமாதானம் வந்து, சரி ஆண்டவர் சமாதானம் தாராரு, அப்போ ஏதாவது நடக்கும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஐடியா வந்து கடையில் போய் ஒரு வடையும் டீ வாங்கிட்டு காத்திருக்கிறேன். கொஞ்சம் எழுப்பி, கனவு உனக்கு உள்ளி வடை வேணுமா பருப்பு வேணுமான்னு கேட்குறேன். அவள் திறமாக சொல்கிறா. ஒரு அடையாளத்தை கேட்குறேன், கவனிங்க, அடையாளத்தை கேட்குறேன். அவள் வார்த்தை எப்படி லோ லோ அப்படின்னு தான் ஒரு மாதிரி வளருவா, பைத்தியக்காரி பாரு. ஒன்றுமே சுத்தமாக வார்த்தையே வரல. தெளிவாக சொன்னான், உறங்க நம்மளை எழுப்பி, கனவு டீ வாங்கி தரேன், குடிச்சிட்டு பாடு. என்ன டீ, என்ன வடை வேணும்? உள்ளி வடைன்னு தேர்ந்ததான். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. என்ன மகா, என்ன வடை? உள்ளி வடை. அவளுக்கு அவளே மறந்து போச்சு நம்ம என்ன நிலைமையில் இருக்கோன்னு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே பக்கத்தில் இருக்கிற கேண்டீனில் வாங்கி கொடுத்தேன். தின்னா டாக்டர் வர்றதுக்குள்ளே தின்னுட்டா. முடிச்சு அவர் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து கேட்டு ரெடியாக படித்தேன். அதே போல் டாக்டர் வந்தார். அவருக்கே ஆச்சரியத்தில் அப்படி அரண்டு போனார். எனக்கு அன்பானவர்களை, நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்வார். கஷ்டம் எல்லாருக்கும் வரும். பாடுகள் மத்தியில் இடுக்கமான வாசல் வழி, நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் உனக்கு பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதிலிருந்து ஜெயம் எடுக்கிறது தான் அவருடைய பிள்ளைகளுடைய அடையாளம். அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 5வது வசனம் பாருங்க, 5வது வசனம், ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அல்லேலூயா, அவரோடு ஞானஸ்தானம் எடுத்து அடக்கம் பண்ணப்பட்டோம். அதாவது மரித்து தண்ணிக்குள்ளே நம்ம பாவத்தை மரித்து ஜீவனோடு எழும்பினோம். அந்த அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணிக்குள்ளே முங்கி அடக்கம், அதை முங்கிறது அடக்கம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்முடைய ஆத்துமாவும் உயிர்த்தெழும். அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு அழிவே இல்லாதபடி கர்த்தர் நம்மை காப்பார். பொன்னையும் வெள்ளையும் புடமிட்டது போல யோபு பக்தன் சொல்லுகிறான், நான் என்னுடைய கஷ்டத்திலிருந்து மீளும்போது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். என்னை சோதித்து அறிந்த பிறகு நான் சுத்த பொன்னாக. அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் தயவு செய்து உங்களுக்கு ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் சாதிக்கவே சாதிப்பீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிறுசியும். பக்தன் தாவீது சொல்றான், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு ராஜா கேட்குற, அவனுக்கு எல்லா வசதியும் வாய்ப்பும் இருக்குது. சொன்ன கையசைச்சா
சேவகர்கள் 1000 உதவி செய்ய சிங்காசனத்திலே வீற்றிருந்து அரசாளுகிற ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உமக்கு சுத்தமாயிருக்கணும், சுத்த இருதயத்தை என்னிலே சிறுசியும் நிலைவரமான ஆவி, அதாவது ஒரு மனதின் ஆவி, எதற்கும் பயப்படாத ஆவி, உறுதியான ஆவி, நிச்சயமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எனக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை பார்த்து என்னுடைய ஆவி புலம்பக்கூடாது, என்னுடைய ஆத்துமா திகைக்கக்கூடாது, நான் கலங்கக்கூடாது, பதறக்கூடாது. அல்லேலூயா. உம்மை துக்கப்படுத்தக்கூடாது. நிலைவரமான ஒரு நிரந்தரமான எதை கொண்டும் கலங்காத ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி அவன் கேட்டான். நம்மளும் அப்படிதான் ஆண்டவரே, இந்த சோதனையை தாங்குகிற பலத்தை தப்புவிக்கிற சில காரியம் வெட்கப்பட விட மாட்டார். நான் சொல்றேன், அதாவது என்னுடைய செபம், ஒருவேளை இந்த ஆராதனையில் அவள் பாடாது இருந்தால் ஒரு வாரம் அவளை படுக்கையில் வச்சிருப்பார். ஏன்னா அவள் பாடலைன்னா இந்த சபைக்கு ஒரு வெட்கம் வரும், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கனகம் ஏன் வரல, நான் மூடி மறைக்க முடியாது, அது வெட்கம். உங்களுக்கு தெரியாமல் அவள் அந்த இடத்துல கட்டாயமாக பாடலைன்னு சொன்னால் ஒரு வாரமோ ஒரு மாதமோ வச்சிருவார், அந்த சோதனையில் வச்சிருவார், அவருக்கு தெரியும். ஆனால் வெட்கப்படாத அளவு கஷ்டம் வேற, வெட்கம் வேற. புரிந்து கொள்ளுங்கள், கஷ்டப்படுவீங்க, வெட்கப்பட விட மாட்டார். கஷ்டப்படுகிறது வேற. ஆனால் அவளை கஷ்டப்பட்டாலும் வெட்கம் வந்துடும் சொல்லி தான் அவளுக்கு உடனே அவர் விடுதலை கொடுத்தார். நிறைய விஷயம் அதில் அடங்கி இருக்குது, கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை அவள் பாடாதவ வீட்டு வைப்புனா அவள் எங்கே இருப்பா, ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொல்லதுக்கு ஒன்று நான் வெட்கப்பட்ட, அது இப்படி தான், சில தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தரக்கூடிய ஜீவன் உள்ள தேவன் சிரிக்கும்படி, அடுத்தாள் சிரிக்கும்படி, அங்கே போனால் நம்ம தெய்வத்தை விட்டுட்டு அங்கே போனால் இப்படியெல்லாம் அவமானப்படுறான்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்படி அந்த தாவீது கேட்கிறது போல, ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை, எதற்கும் கலங்காத ஆவியை என் ஆத்துமாவுக்குள்ளே வைத்து வையும். அல்லேலூயா. கேட்டு பாருங்க, அதில் ஒரு கஷ்டமே இருக்காது. அல்லேலூயா. புலம்பல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம், கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அல்லேலூயா. அந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய புலம்பல், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் புலம்புறான், கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்பும். நாங்கள் உலகத்திலே வாழுகிறோம், உலக மனுஷர்களைப் போல நாங்கள் உம்மை பரிகாசம் பண்ணுற அளவுக்கு, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற அளவுக்கு எங்களுடைய பயமோ சோர்வோ எங்களுக்குள் வந்துடாதபடி எங்களை திருப்பும், நாங்கள் திரும்புவோம். அல்லேலூயா. பூர்வ காலத்தில் இருந்த, ஆரம்பத்தில் இருந்த அந்த நாட்களை எங்களை புதியவைகளாகும், அதே போல புதிய நாட்களை எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இது நம்மை உயிர்ப்பிக்கட்டும். எல்லாருக்கும் ஆண்டவர் தாங்க. தீர்க்கதரிசி, ஊழியக்காரன், விசுவாசினி பாகுபாடு ஆண்டவரத்தில் கிடையாது. ஒரே ஆத்துமா, எல்லா ஆத்துமாவும் அவருடைய பிள்ளைகள், எல்லா அவருக்கு சொந்த பிள்ளைகள். யார் கேட்டாலும் அதை திருப்பி அவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இது சவுல் எழுதுகிற நூல், அவன் எழுதின அந்த ஏற்பாடு, அந்த நிருபம், சவுல் எழுதின நிருபம். அவன் சொல்கிறான், அவனுக்கு அநேக துன்பங்கள் இயேசுவிடத்தில் வந்ததுனால சவுல் என்கிற போதகனுக்கு, அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், படித்தவன், பண்டிதன், பெரிய பெயர் பெற்றவன், ஐஸ்வர்யவான், எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை தன் ஜீவனுக்கு பதிவைத்திருக்கிறார்கள் ரோமர் அரசு. ஆனாலும் நம்மளை கண்டால் பிடித்து கொலை செய்வார்கள் என்று தெரிந்தும் ஆண்டவருக்காக இத்தனை ஐஸ்வர்யத்தை விட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவன் சொல்லுகிறான், ஆனப்படினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்களுக்கு பிரச்சனை, போராட்டம், மறைவு, நிம்மதியாக சாப்பிட முடியாது, மறைஞ்சி வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய காரியம், அப்படி பிரசங்கிக்கிறவனை கொலை செய்யும்படி சவுல் அரசாங்கத்தால் தேடப்பட்ட பிறகும் அவன் சொல்லுகிறான், நான் சோர்ந்து போகிறதில்லை. நமக்கு அப்படியாய்ப்பட்ட பாடுகள் ஒன்றும் இல்லையே,
மறைஞ்சி வாழ்கிற வாழ்க்கை. வெளியே கண்டா நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படிலாம் நம்ம துன்பப்படலை. அப்படி துன்பப்பட்ட அந்த சவுல் சொல்றான், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷானது நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுகிறது? புதிதாக்கப்படுகிறது, புதிய காரியமாக்கப்படுகிறது. கர்த்தர் எங்களை புதிதாக்குகிறார், தேற்றுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளே உறுதிப்படுத்துகிறார், ஸ்ட்ராங் படுத்துகிறார். ஆண்டவர் உறுதியாய் நின்றது போல. அல்லேலூயா. அந்த 17வது வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. கவனிங்க இந்த வசனத்தை. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. சவுலுடைய சிந்தனை இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஐயோ, என்னுடைய வாழ்நாட்கள் இப்படிதான் போகிறது. எத்தனை நாள் மறைந்து வாழ்க்கை? பல காலம், பல வருஷங்கள் சவுல் அந்த அரசாங்கத்துக்கு பயந்து மறைவான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனாலும் சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருந்தான். அவன் ஜீவனுக்கு எப்படியும் உத்தரவாதம் இல்லை, கேரண்டியே கிடையாது. அவன் உயிரோடு இருப்பதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், காணப்படுகிறவைகளை அல்ல, இந்த உலகத்துக்குரிய அனுபவிக்கணும் சந்தோஷம், அதல்ல, காணப்படாதவைகள், என் கண்ணுக்கு தெரியாத மறைவு. இன்னைக்கு நம்ம அநேகருக்கும் பரலோக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கே போன பிறகுதான் தெரியும். அதான் சொல்கிறான், நான் காணாத ஒரு வாழ்க்கை, காணப்படாத ஒரு வாழ்க்கையை நோக்கி இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா? பெரிய கோடீஸ்வரன். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நஷ்டம் என்று விட்டு காண்கிறதல்ல காணக்கூடாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நாமளும் அப்படிதாங்க இருக்கணும். நம்ம கண் காணலை, ஆனால் சொல்கிறாங்க நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, பரலோக வாழ்க்கை. அது கண்ணுக்கு தெரியாது, அது போகும்போது தான் தெரியும். நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உலகத்திலே அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. எங்கே? பரலோகத்திலே. நாங்கள் இங்கே படுகிற உபத்திரம் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் இங்கே உபத்திரப்படுகிறது பரலோகம் உங்களை நினச்சி கனப்படுத்துமா? நம்ம ஆள் பூமியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு அங்கே ஒரு இடத்த அங்கேயே ஆயத்தம் பண்ணி வச்சுருவாங்க. அதான் உங்கள் கிரியை பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்படுவதாக. நீங்கள் பூலோகத்தில் கஷ்டப்பட்டால் உங்கள் பேர் அங்கே பெருமைப்படுத்தப்படுகுதுங்க. இங்கே இருக்கிறது அதான் கஷ்டத்துக்கு அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஐயோ இன்னும் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டிருப்பேனே, எனக்கு இவ்வளவு பெருமையா, அப்போ நான் இன்னும் பூலோகத்தில் இன்னும் அப்படி சொல்ல வேண்டியது வரும். நாங்கள் சொல்லுவோங்க சாட்சியில், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அப்படி சொல்ல வைத்திருக்கிறார். அப்படி என்றால் என் மகன் மரித்தது நல்லதுங்கிற அர்த்தமா? நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் ஒரு அற்பமான வாழ்க்கை வாழ்ந்து சாகதை காட்டிலும் உம்முடைய பிரமாணம், உம்முடைய இந்த ஊழியம், இந்த மகத்துவம், இந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுகிறதுனால உள்ளத்தில் இருக்கிற களி கூறுதல், சந்தோஷம், அது உலகம் கொடுத்துக்கிடவே செய்யாது. எனக்கு உள்ள இருக்கிற சந்தோஷம் யாருமே எனக்கு தர முடியாது. அது பரலோக சந்தோஷம். இதை அடையிறதுக்கு தான் நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்கிறேன். சங்கீதக்காரனும் அதான் சொல்கிறான். நம்மளும் அந்த இடத்துக்கு வரணுங்க, அந்த இடத்துக்கு வரணும். நம்ம பின்னால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பரலோகத்தில் போய் இருந்துக்கிட்டு இவ்வளவு மேன்மையாக எனக்கு வச்சிருக்குது அப்படின்னா நான் பூலோகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்ல போகிறோம். அதுக்கு இப்பவுமே நம்மளை அர்ப்பணிக்கணும். அதான் அந்த வசனம். அல்லேலூயா. நீ காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற ஒரு மகிமையான நித்திய கனமகி அங்கே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. புதியவைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழைமையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இந்த வசனத்துக்கு அது தேவையாக இருக்கிறது, புதிதாக இருக்கிற காரியம். நான் இருக்கிறேன். நான் பழைய மனுஷன், குடிகாரன், நாராயண வடிவு பழைய மனுஷன், கோபக்காரன், குடிகாரன், எரிச்சல் உள்ளவன், டென்ஷன் உள்ளவன், எல்லாத்துலேயும் அப்படி இப்படி இருக்கிறவன், மோசமான பாட்டினி வைத்து கொள்ளுங்க. ஆனால்
கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்துட்டேன். இப்போ என் மகன் மரித்த எந்த ஒரு காரணத்தினாலோ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாய் மாறுகிறான், இருக்கிறான். என்னுடைய பழைய சோபம்லாம் என்ன செய்கிறது? ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை, மத்தேயு 4:17 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் வாய் திறந்து முதலாவது பண்ணின பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். அந்த மனம் திரும்புதல் கஷ்டத்திலும் வரும், சந்தோஷத்திலும் வரும். அதான் நம்ம உபத்திரவத்தின் குகையிலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஒருவேளை என் பிள்ளையோடு இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், உலக பிரகாரமான. அவன் அப்போ நல்ல இன்ஜினியராக வந்திருப்பான், அவன் படித்த படிப்புக்கு நல்ல சம்பளம், இன்றைக்கி 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவான். நாங்கள் ஒரு கோடீஸ்வரராக இருப்போம். எத்தனை நாளைக்கு? நானும் பாவம் செய்து நல்லா குடித்து சீக்கிரத்தில் உடம்பை கெடுத்து மண்ணுக்கு போயிடுவேன். அங்கே பரலோகத்தில் இடம் கிடையாது. அங்கே அங்கே சத்தம் போடுற அக்கினி கடலில் தான் வேகணும். கொஞ்சம் நினச்சி பாருங்கங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எப்படி மாற்றி குடிகாரனாய் அழிவுக்கு இருக்கிற பாத்திரமாய் இருந்த என்னை அந்த அழிவிலிருந்து மாற்றும்படி, என்னை ஒரு புது சிறுசியாய் சிரிசிக்கும்படி தான் அந்த உபத்திரம், அந்த பெரிய பாரம். மகன் வேற எதோ கொடுத்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? மனம் திரும்பவே மாட்டேன். தெரியும் இவன் எங்கே அடித்தா எங்கே வருவான்னு சொல்லி. நம்முடைய நன்மைக்காகத்தான் நம்மளை உபத்திரப்படுத்துகிறார். அதனால் உபத்திரப்படுகிறவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க. அப்படி நாம் சொல்லது கஷ்டமாக இருக்கும். அதையும் மீறி ஒரு ஸ்டெப்பு கர்த்தருக்குள்ளே போய் நுழையுங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். எங்களுக்கு உணர்த்தினது போல நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியால் பழைமையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த 18வது வசனம், இவையெல்லாம் தேவனாலே உண்டாகி இருக்கிறது. கவனிங்க, இந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடந்த காரியம். நான் பழையமையெல்லாம் மறந்து புதிய சிறுசையை தரித்து பரிசுத்தத்தை காத்து என்னுடைய ஆத்துமாவை ஒடுக்கி சரீரத்தை ஒடுக்கி உபவாசித்து ஜெபித்து ராம் முழுவதும் கண் விழித்து சாமத்திலே எந்திரிச்சு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து சில நிம்மதி, உலக பிரகாரமான அற்பமான சுகம், தூங்குறதும் ஒரு சுகம்தான், அதெல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறதுனால இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த காரியம் தேவன் அல்லாது இருந்தால் என்னுடைய சுயத்திலே நான் மனம் திரும்ப முடியாது, பாவத்தை விட்டு ஒழிய முடியாது. என்னுடைய பாவத்திலே நான் இதுக்கு முந்தி நான் செத்திருப்பேன், பாடகட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அதனால் இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, கவனிங்க, அவர் பிதாவின் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு அவரோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய மேன்மைங்க. என்னிலும் மேலான காரியத்தை இனி உபத்திரப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயித்து வைத்திருப்பார். அதான் வரிசையாய் பாடுபடுகிறவர்கள் ஒரு நாளும் அது நிரந்தரம் கிடையாது. நித்தியத்திலே அது பரிபூரணப்படும். இந்த உலகத்திலே அந்த கள்ளன் திருடி போயிடுவான். நீங்கள் எதை சேர்த்தாலும் அது பரலோகத்தில் வராது. இந்த பாடுபடுகிறவங்க பிரயாசம்தான் பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். பூமியிலே துன்பப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் விசேஷித்தவர்கள், பிரியமானவர்களே. உங்கள் துன்பம் இந்த பூலோக வாழ்க்கையோட முடிஞ்சிடும். ஆனால் நித்தியத்தில் ஒரு கனத்துக்குரிய மகிமைக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு இருப்பீர்கள். அல்லேலூயா. கொலைசேயர் 3வது அதிகாரம் 10வது வசனம். கொலைசேயருக்கு எழுதின நிருபம் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கவனிங்க இந்த வசனத்தை. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். நம்மை சிருஷ்டித்தவர் யார்? பிதா. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய். நம்ம செத்த சரீரம், இது ஒரு நாத்தம் பிடிச்ச சரீரம். இன்னைக்கு எனக்கு மூச்சு போயிடுச்சுன்னா நான் நாறிடுவேன், இந்த ஒரு எலி செத்து நாறுறது போல. இந்த செத்த சரீரத்தை தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய்
அவர் மாற்றும்படி, பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாத்தம் பிடிச்ச இந்த சரீரம் மகத்துவமான சரீரமாக மாற்றி வைத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த வசனமெல்லாம் என்னை அப்படியே உற்சாகப்படுத்தும். நான் தியானிக்க இந்த வசனத்தை நேற்று நைட்டு இருந்து விடியகால இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு இருந்து தியானிக்க ஆண்டவரே, நான் ஒருவேளை உம்மை அறியாது இருந்திருந்தால், என் மகன் மரிக்காது இருந்திருந்தால், எனக்கு இந்த ஆண்டவருடைய அறிவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் சொற்ப வருஷத்தில் ஆண்டு அனுபவித்து குடிச்சு புழுத்து நாத்தம் எடுத்து செத்து பாதாளத்துக்கு போயிருப்பேனே. என்னை உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் என்னை மாற்றி வருகிறீரே. இன்னைக்கு அவ்வளவு பலன் வைத்திருக்கிறார். 68 வயசு தாண்டி போயிட்டே இருக்கு வண்டி. பலப்படுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அந்த வசனம் தான் நம்மளை கிரியை செய்யும். தன்னை சிருஷித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. வேதம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கொலோசியர் 3:11 வாசிங்க பார்க்கலாம். 11 அதிலே கிரேக்கன் என்றும் இல்லை. கவனிங்க, கொஞ்சம் நில்லுங்க, பாருங்க. கிரேக்கன் என்றும் இல்லை, கொஞ்சம் கவனிங்க. கிரேக்கன் யாரு? கிறிஸ்தவன் இல்லை, போதகர்னு இல்லை, எந்த மதத்தாரும். கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புறதேசத்தானும் என்றும் இல்லை. எந்த மொழி பாசைக்காரர்கள் யாராயிருந்தாலும் ஆகாது என்று தள்ளப்பட்ட சில ஆட்களை பூமியிலே வச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அந்த காலத்தில் துணி போடக்கூடாது, அப்படிலாம் கொடுமைப்படுத்தினார்கள். அப்படியாய்ப்பட்ட தீவிர மதத்தார்கள் இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலோ கிரேக்கன் என்றும் இல்லை, யூதனும் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் உலகத்தாரிலே, உங்கள் குடும்பத்திலே, நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு கணவருக்குள்ளே, மனைவிக்குள்ளே, மாமியாருக்குள்ளே, மாமனாருக்குள்ளே, உன் சொந்த தாய் தகப்பனுக்குள்ளே உன்னை ஒரு அற்பமாக நினைத்திருக்கலாம். நீ தான் தரித்திரம் பிடிச்சவன். ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு இயலாமல் நமக்கு வாழ்க்கையில் அவங்கள தாயின் தகப்பனை பொறுத்து பார்த்துட்டு, என்னடே உன்னால நாங்கள் சாகிறோம் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். ஆனால் இந்த கல்லே ஒரு நாள் அந்த குடும்பத்திற்கு மூளைக்கு தலைக்கல்லாக போகிறது. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அறியும். பிரியமானவர்களே, நம்ம கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு நாளானது ஒன்று வரும். இன்னைக்கு உன்னால நான் சிரமப்படுறேன்டே. சில தகப்பன் சொல்லுவாங்க, ஏன் அந்த பிள்ளைனால சந்தோஷம், உன்னை பெற்றது நான் ரொம்ப சிரமப்படுறேன். கேட்குற உள்ளம் நொறுங்கி போகும். தாய் சொல்ல மாட்டார்கள், தகப்பன் முடியாமல் சொல்லுவார்கள். ஆனால் படைச்சவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ அப்படிதான் எண்ணப்படுகிறாய், உன்னை ஆகாதவன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஒன்றுக்கும் உதவாதவன், புரோஜனமற்றவள். எத்தனை நாள் பார்க்கறது? எத்தனை நாள் உன்னால கடந்து மண்டையை போட்டு உடைக்கிறது? நான் வேலை செய்தெல்லாம் உனக்கு தானே போட்டேன், இதுக்கு மேலே என்னதான் செய்ய முடியும்? தகப்பன் தாய் கூட கைவிட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷன் அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை, நீ ஆகாது என்றும் இல்லை, உனக்கு தாய் தகப்பனுக்கு புரோஜனற்ற மகளாக இருந்தாலும் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அவர் உனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. புறம்பே தள்ளாத தேவன், அற்பமாய் எண்ணாத தேவன், நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற மகளை நான் உனக்கு செய்கிறேன் என்று உன்னை பெயர் சொல்லி அழைத்து அவருக்குள் உன்னை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பேசுகிறாருங்க. தயவு செய்து பிரியமானவர்கள், வருத்தப்படாதீங்க. பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். இன்னைக்கு ஒருவேளை உலகத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிறவங்களை காட்டிலும் பேர் பெற்றவர்களாய் பாக்கியம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல்
தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கவனிங்க, இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய நீதியின்படி அவர் கிரியை செய்யல. நான் நல்லது செய்தேன், உலகத்தில் உண்மையாய் வாழ்ந்தேன், தான தர்மம் செய்தேன், ஏழைகளுக்கு இறங்கினேன், என் சொத்துல எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவர் அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல்னாலும் நம்மை ரட்சித்தார். இதுல 2 விஷயம் அடங்கி இருக்குது.